வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆப்சஷன்ற ஹாலிவுட் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ பியரை அவர் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு நிக்கியோ பாருக்கு கூப்பிடுறாங்க. இதனால பியரும் நிக்கிக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக ஒன் விஷ் வில்லோன்ற ஒரு பொருளை வாங்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் பார்ல இருந்து நிக்கி அவங்க வீட்டுல டிராப் பண்ணும்போது பியருக்கு அவரோட லவ் சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்குதுங்க. ஆனா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. இதனால பியரோ விக்கிக்கு கொடுக்க இருந்த ஒன் விஷ் வில்லோன்ற கிஃப்டை ஓபன் பண்றாருங்க. அதுல நம்ம பிடிச்ச விஷயம் சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை உடைச்சானா அது நடக்கும்னு போட்டிருக்குங்க. இதனால பியரோ இந்த உலகத்திலேயே நிக்கி என்னதான் அதிகமா லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை உடைச்சிடுறாரு. அடுத்த செகண்டே நிக்கியோ பியரோட கார்ல ஏறி அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்ல இருந்து நிக்கியோ ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ பியரோ ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ற நிக்கின்ற பொண்ணை லவ் பண்றாருங்க. நிக்கி கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற வெயிட்ரஸ் கிட்ட நிக்கி கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ண போறோம் அதை அவர் சொல்லி பாக்குறாருங்க. அப்ப பக்கத்துல இருக்க அவர் ஃப்ரெண்டு யாயனோ இந்த கேக்க ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, அதுக்கு பதிலா நீ நிக்கிய டீஸ் பண்ணலான்னு சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசுல அவளை ரேகிங் பண்ணும் போது ஃப்ரீக்கி நிக்கின்னு சொல்லி கூப்பிடும் போது அவ கோவப்பட்டுட்டா. அதே மாதிரி நீனும் அவளை டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த பார்ட்டிக்கு வரியான்னு சொல்லி இன்வைட் பண்ண சொல்றாரு. இதனால பியரும் நிக்கிய உடனே இன்வைட் பண்ணலான்னு முடிவு பண்றாருங்க. ஆனா அவர் ஃப்ரெண்ட் ஆயனோ உடனே பண்ணாத, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பியர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பூனை சாண்டியோ இறந்து கிடக்குங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்டியோ ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடறதுக்காக அலமாரியே திறந்திருக்கு. அப்ப அங்க வச்சிருந்த பெயின் கில்லர் மாத்திரை டப்பாவோ தவறி கீழே விழுந்திருக்குங்க. அதை ஸ்நாக்ஸ் நினைச்சிட்டு 4-5 மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால பெயின் கில்லர் ஓவர் டோஸ் ஆகி அது இறந்து போயிருக்குங்க. இதுக்கப்புறம் பியரோ சாண்டி இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அதை ஒரு பிளாக் கவருக்குள்ள போட்டு குப்பைத்தொட்டியில போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்காரு. ஆனா சாண்டி இறந்து போன துக்கம் தாங்க முடியாம அவர் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நைட்டு நிக்கியோ பியருக்கு கால் பண்ணி பப்புக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா நம்ம பியரோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நிக்கியோ எனக்காக அவன் வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க வர முடியுமான்னு கேட்ட உடனே நம்ம பியரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த சமயத்துலதான் போன் கால்ல இருக்கிற நம்ம நிக்கியோ அவங்களோட கிறிஸ்டியன் நெக்லஸோ தவறி டிரைனேஜ்ல விழுந்துட்டா சொல்றாங்க. உடனே நம்ம பியரும் அந்த கிறிஸ்டியன் நெக்லஸ் வாங்குறதுக்காகவே ஒரு ஷாப்புக்கு போறாருங்க. அப்ப அந்த கடையில இருக்கிற லேடியோ ஒவ்வொரு கிறிஸ்டியன் நெக்லஸுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கிறதா சொல்றாங்க. இதனால பியரோ குட் வைப்ஸ் கொடுக்குற நெக்லஸா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் செட்ரைன்னு சொல்றாங்க. முதல்ல அந்த கிறிஸ்டியன் நெக்லஸ் எடுக்கிற நம்ம பியரோ இது நிச்சயமா நிக்கிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிலேயே வச்சிடுறாங்க. அப்பதான் அங்க ஒன் விஷ் வில்லோன்னு ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு மரக்கட்டை இருக்குமா, அதை எடுத்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு அதை மிடில்ல உடைச்சாங்கன்னா அது நடக்கும்னு அதுல போட்டிருக்குங்க. உடனே பியரோ இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிறேன்னு அங்க இருக்கிற லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த லேடியும் இதை எடுத்துட்டு போய் உங்களோட விஷ் நடக்கலன்னு நீங்க கம்ப்ளைண்ட்டுக்கும் வரக்கூடாது, நடந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பியரோ அந்த ஒன் விஷ் வில்லோவை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பியரோ பார்ல அயன், நிக்கி, சாரன்னு 3 பேருமே சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிக்கியும் பியரும் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்க சமயத்துல தான் பியரோ நிக்கி அவர் ஸ்டோர்ல வாங்கின கிஃப்ட பத்தி சொல்ல வராருங்க. ஆனா அதே சமயத்துல அயன் அங்க வந்துடுறதுனால இவரை பேச விடாம கெடுத்து விட்டுறாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிடும் போது நம்ம பியர் மட்டும் சியர்ஸ் டு சாண்டின்னு சொல்றாங்க. அப்ப சாராவோ ஏன்னு கேட்கும் போதுதான் நம்ம பியரோ சாண்டி இறந்து போன விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாராவோ பியரை சமாதானப்படுத்துறதுக்காகவே அவங்கள ஹக் பண்றாங்க. இதுக்கப்புறம் அயனோ அடுத்த பாருக்கு எல்லாரும் போலான்னு சொல்றாங்க. ஆனா நிக்கியோ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால யாராவது என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு சொல்றாங்க. உடனே பியரோ நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் நிக்கியோ எனக்கு ஸ்டோர்ல ஒர்க் பண்றதுக்கு சந்தோஷமே கிடையாது, எனக்கு ரைடர் ஆகவும் தான் ஆசை இருக்குன்றாங்க. அப்ப பியரோ உனக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், நீ பார்க்கும் போது தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கு பியரோ நம்ம நிக்கியோ அவங்க வீட்டுல டிராப் பண்றாங்க. அப்ப நிக்கியோ உனக்கு சாரா மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பியரோ நான் அவளை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்றாங்க. அப்ப நிக்கியோ வீட்டுக்குள்ள கிளம்புற சமயத்துல நம்ம பியரோ ஃப்ரீக்கி நிக்கின்னு கூப்பிட்டுறாருங்க. இதை கேட்டவனே நிக்கியோ எனக்கு இப்படி கூப்பிட்டா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. உடனே அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த சமயத்துல நிக்கியோ உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இப்பவே சொல்லிடுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பியரோ பயத்துல நம்ம 2 பேரும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுறாரு. இதனால நிக்கியும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பியரோ அந்த ஒன் விஷ் பில்லோவை வெளியே எடுத்துட்டு இந்த உலகத்திலேயே நிக்கி என்னதான் அதிகமா லவ் பண்ணணும்னு விஷ் பண்ணிட்டு வீட்டுல அப்படியே உடைச்சு விட்டுறாருங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா நிக்கியோ அவங்க வீட்டு வாசல நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருந்து வர நம்ம நிக்கியோ
நிக்கியோ பியர் கிட்ட எனக்கு ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதை குடுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம பியரும் அதை நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு ஒர்க்ல இருக்கும் போது தரேன்னு சொல்றாரு. அப்ப நிக்கியோ வேணா உள்ள வா, 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அப்ப பியரோ நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் நிக்கியோ இதெல்லாம் பேசுனது அவங்களே இல்லாத மாதிரி என்ன நடந்துச்சு என்ன புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் பியரோட கார்ல ஏறிட்டு உன்னோட இடத்துக்கு போலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பியரோ நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நிக்கியோ எங்க அப்பாவும் சாகர நிலைமையில இருக்காங்க, அதனால என்னால ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதனால பியரோ நிக்கியா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பியரோ நிக்கிய தன்னோட பெட்ல படுத்துக்க சொல்றாங்க. ஆனா நிக்கியோ என்னால தனியும் படுக்க முடியாது, அதனால என் கூட வந்து படுத்துக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. இதனால பியரோ பெட்டு கிட்ட வராருங்க. அப்ப நிக்கியோ தான் மேல போடுற டிஷர்ட்டை கழட்டுறாங்க, பிராவோட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பியரோ கட்டில உட்கார்ந்த உடனே நிக்கியோ பியருக்கு லிப் டு லிப் கிஸ் பண்றாங்க. உடனே நம்ம பியரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா திடீர்னு நிக்கியோ நம்ம பியரை பார்த்து ஷாக் ஆகி பயந்தபடியே கட்டுல இருந்து கீழே விழுகுறாங்க. இதை பார்த்த உடனே பியரோ நான் உன்னை கிஸ் பண்ணல, நீ தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன்னு சொல்றாரு. உடனே நிக்கியோ நான் உன்னோட முகத்துல எதையோ பார்த்தேன், அதை பார்த்து பேனிக் ஆகி தான் விழுந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு சாரின்னு சொல்லிட்டு அழுதபடியே அவங்க கிட்ட கேக்குறாங்க. இதனால நிக்கிய பெட்ல படுக்க வச்சுட்டு நம்ம பியரோ கீழே படுத்திருக்காரு. அப்பதான் இந்த ஒன் விஷுவலோ உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ல செக் பண்ணி பாக்காரு. அதுல 2 பேரு உண்மைதான்னு போட்டிருக்காங்க, இன்னும் 2 பேரும் ஃபேக்குன்னு போட்டிருக்காங்க. அப்ப திடீர்னு பெட்ல இருந்து எந்திக்கிற நிக்கியோ நம்ம பியர் கிட்ட என் கூட சேர்ந்து வந்து படுக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவரும் கூட சேர்ந்து படுத்துறாருங்க. இதுக்கப்புறம் பியரோ காலையில எந்திக்கும் போது பக்கத்துல பெட்ல நிக்கி இல்லைங்க. அவரும் கிச்சன்ல போய் பார்த்தா அங்க அவர் ஏற்கனவே இறந்து போன கேட்டை ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கேட்டை தரையில வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஃபிளவர்ஸ் பால் கிரீட்டிங் கார்டை வச்சுட்டு இதுதான் மெமோரியல்னு நம்ம நிக்கி காமிக்கிறாங்க. உடனே நம்ம பியரோ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு நேரா 2 பேருமே ஒர்க் பண்ற கேசல்ஸ் மியூசிக் ஷாப்புக்கு போறாங்க. மியூசிக் ஷாப்புக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து வரத பாக்குற இவங்க ஃப்ரெண்டு அயனோ நேத்தே நிக்கி கூட மேட்டர் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பியரோ நேத்து அவகிட்ட என்னோட லவ் கூட சொல்ல, ஆனா அவளும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் பேசுறத நிக்கி கவனிக்கிறத பியர் நோட் பண்ணிடுறாரு. உடனே நம்ம அயன் கிட்ட அப்படியே சிரிச்ச மாதிரியே பேச சொல்றாரு. அவரும் சிரிச்ச மாதிரி பேசின உடனே நம்ம பியரோ ஆக்சுவலி அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், நேத்தான் அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு சொன்னா, அதுக்கப்புறம் மென்டல் பிரேக் டவுன் ஆன மாதிரியே பிஹேவ் பண்ணா. உதாரணத்துக்கு அவ தான் கிஸ் பண்ணா, அதுக்கப்புறம் அவளையே அழுக ஆரம்பிச்சிட்டா, திரும்ப மறுபடியும் நார்மலும் ஆயிட்டா. அதனால நிச்சயமா அவளுக்கு ஏதோ சீரியஸான ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்றாரு. இதனால ஆயினோ நிக்கி ஒருவேளை ட்ரக்ஸ் கூட எடுத்துருக்கலாம்னு சொல்றாருங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிக்கியோ பியரோட கார்ல ஏற வராங்க. அப்ப பீரோ இன்னைக்கு என்னால உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால நிக்கியோ உடனே அயனோட கார்ல ஏறுறாங்க. அவரும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர பீரோ நம்ம அயனுக்கு கால் பண்ணி நிக்கிய பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அயனோ நிக்கி நார்மலா தான் இருக்கதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் பீரோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா பேசிய நிக்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நிக்கியோ பேர் கிட்ட நேத்து நைட்டு நான் அப்படி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏற்கனவே நீ அயன் கிட்ட நேத்து நான் விசித்திரமா நடந்துகிட்டதா சொல்லி இருந்திருக்க, ஆனா நேத்து நான் ட்ரக்ஸ்ல இருந்ததுனாலதான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அப்ப நிக்கியோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்கும்னு தெரியும், உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் ஓகேன்னு சொன்ன உடனே 2 பேருமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள மேட்டரும் நடந்து முடிஞ்சிருதுங்க. இதுக்கப்புறம் ஒர்க்ல வீட்டுல எப்போதுமே கப்பல்ஸ் மாதிரி சேர்ந்தே இருக்காங்க. இவங்களை சேர்ந்தே பாக்குற அயன் சாரா கூட இவங்க மேல பொறாமப்படுறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நிக்கியோ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பியரோ நான் ஒரு ஃபுட் கிரிட்டிக்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரெட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்ட உடனே அவரும் பிரெட்டை தடவி பார்த்துட்டு இது பழைய பிரெட்டா இருந்தாலும் பட்டர் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்றாருங்க. இந்த நேரத்துல பியருக்கு கால் பண்ற அயனும் நம்ம நிக்கியோட அப்பாவுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல நம்ம நிக்கியும் சாராவும் பேசும்போது சாரா கிட்ட நிக்கியோ எனக்கு பியர் ஒரு பிரதர் மாதிரின்னு தான் சொல்லியிருக்கா. ஒருவேளை நம்ம சாரா பொறாமையில கூட இப்படி பொய் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நம்ம நிக்கி எதுக்கு அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு பொய் சொல்லியிருக்கணும், அதனால அவன் ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல தான் உங்க கூட பழகுறான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம நிக்கியோ பியர் கிட்ட டைகர் சைன்னு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. இது எனக்கு அம்மா கொடுத்தது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஏன்னா உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், அது
மட்டும் இல்ல நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம பியரோ உண்மையாவே உங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நிக்கியோ நோ நோன்னு கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு டேபிள்ல இருந்து எந்திக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல டேட் பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லிட்டு அழுத உடனே நம்ம பியரோ எனக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி டேபிள்லயே நம்ம நிக்கிய உட்கார வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. 2 பேரும் தூங்கினதுக்கு அப்புறம் பியர் நடுவுல எந்திரிச்சு பார்க்கும் போது நிக்கி பக்கத்துல இல்லைங்க. அங்க பார்த்தா நிக்கியோ செவ்வொரு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. உடனே நம்ம பியரும் பெட்ல வந்து படுக்கவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நிக்கியோ நான் தூங்கும் போது கனவு வருது, அந்த கனவுல நான் மட்டும்தான் உங்களை விரும்புறேன், நீ என்ன விரும்புலன்னு அழுதபடி சொல்றாங்க. உடனே பியரும் நானும் உன்னை லவ் பண்றேன், பக்கத்துல வந்து படுன்னு சொல்றாரு. ஆனா நிக்கியோ நீங்களே படுங்கன்னு அழுந்தபடி சொல்றதுனால இவரும் படுக்கிறாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஏன் என்ன லவ் பண்ணன்னு பயங்கரமா நம்ம நிக்கி கத்துறதுனால மறுபடியும் நம்ம பியர் எந்திக்கிறாங்க. ஆனா எந்திரிச்சு பார்த்தா நிக்கி எங்கன்னு தெரியல. ஆனா சடனா சைட்ல இருந்து வர நம்ம நிக்கியோ முகத்தை ஃப்ளவர் வாஷ் வச்சு மறைச்சபடி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கியோ இது இறந்து போன சாண்டிக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து சைலண்டா படுத்துறாங்க. அப்ப பியரோ நைஸா பெட்ல இருந்து எந்திக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா இதை பாக்குற நம்ம நிக்கியோ கூடையே இருதுன்னு பயங்கரம் கத்துறதுனால அவரும் பக்கத்திலேயே அப்படியே படுத்துறாருங்க. இதுக்கு ஒரு காலையில எந்திக்கிற நம்ம பியரோ ஒர்க் போறதுக்காக ரெடியாகி நிக்கிறாரு. நம்ம நிக்கிக்கு இன்னைக்கு டே ஆஃப் பண்றதுனால அவங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பியர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பியரும் கண்ணாடியில பார்க்கும் போது அவர் ஃப்ரண்ட்ல இருக்கிற முடிய வெட்டின மாதிரி தெரியுது. உடனே நம்ம நிக்கி கிட்ட நீ முடி வெட்டினியான்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இனிமேல இப்படி பண்ணாதன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பியரோ ஏன் நேத்து நைட்டு பியர்டா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம நிக்கியோ நேத்து எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு சாரி சொல்லி பியரை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப பியரோ நிக்கி கிட்ட நேத்து நைட்டு மாதிரி இனிமேல எப்பவுமே நடந்துக்க கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நிக்கியும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஒரு பியரோ ஒர்க்குக்கு கிளம்பலான்னு பார்த்தா அவங்களோட கதவை நிக்கியோ பயங்கரமா பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. உடனே இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப நிக்கியோ கதவை திறக்க முடியலன்னா பேசாம என் கூடயே இருந்துருங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பியரோ கஷ்டப்பட்டு அந்த கதவை திறந்துடுறாரு, வெளியவும் போயிடுறாரு. அவ பியருக்கு சிரிச்சபடி பாய் சொல்ற நம்ம நிக்கியோ சிரிச்சபடியே அப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க டவுசர்ல இருந்து யூரின் லீக் ஆகி கீழே கொட்டுதுங்க. அதை கூட கவனிக்காம அப்படியே சிரிச்சபடியே நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஷாப்ல பியரோ தன்னோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுல பியர் தனியா இருக்கிற போட்டோ இருக்கு, அதுல யூனு போட்டிருக்கு. இன்னொரு போட்டோல பியர் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம நிக்கியோ முடிச்சபடியே ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அதுல நாட் மீன் அவங்க போட்டிருக்காங்க. அந்த பியரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாரா கிட்ட நீ நிக்கிய பத்தி அயன் கிட்ட சொன்னது எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்ப சாராவோ என்கிட்ட அவ உன்னை பிரதர் தான் சொன்னா, ஆனா இப்ப நீங்க இப்படி டேட் பண்றத பார்த்தா அவளால நீ ஹர்ட் ஆயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சாராவோ பியரோட டிஃபன் பாக்ஸ்க்கு அடியில ஒட்டிருக்க பேப்பரை கிழிச்சு எடுக்கிறாங்க. அந்த பேப்பர்ல வாட் த வெட்டிங் கேட்னு போட்டிருக்குங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பியருக்கோ அவர் சாப்பிட்ட சாண்ட்விச்சில் இறந்து போன பூனையை சமைச்சு வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில பயங்கரமா வாந்தி எடுத்துடுறாரு. இதுக்கு ஒரு வேலை முடிஞ்சு பியர் வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம ஆயினோ என்னோட காரை நான் யூபர்ல விட்டுருக்கேன், அதனால என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கார்ல ஏறாருங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆயினோ பியர் கிட்ட ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு பொய் சொல்லியிருக்கா, அப்படி இருந்தும் நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பியரோ ஏன் உன்னோட பாட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணலன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆயினோ ஏன் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ற, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை அட்வான்டேஜை தான் யூஸ் பண்ணி நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாருங்க. உடனே பியரோ அவ என்னை தனியாவே விட மாட்டான்னு சொல்றாரு. உடனே ஆயினோ இன்னைக்கு நான் நடத்துற பாய்ஸ் நைட் பார்ட்டிக்கு நீ மட்டும் வா, நிக்கிய கூட்டிட்டு வராத, ஏன்னா நான் சாராவா வர வேண்டாம்னு ஏற்கனவே டெக்ஸ்ட் பண்ணதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் பியரோ ஆயனை டிராப் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு வராருங்க. அப்ப அவர் காரை விட்டு இறங்குற சமயத்துலதான் அவர் வாங்கின அந்த ஒன் விஷ் பிலோ ப்ராடக்டோட டப்பாவை பாக்குறாரு. அந்த டப்பால கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட விஷை ஆல்டர் பண்ண முடியுமா இல்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்களோ இது ரெண்டுமே பண்ண முடியாது, நீங்க வாழ்ற வரைக்கும் உங்களோட விஷ் கூடவே இருக்குன்றாரு, இல்ல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அந்த விஷ் அப்பவே மறைஞ்சு போயிருன்றாரு. அப்ப பியரோ ஏன் என்னோட லவர் அடிக்கடி வெறித்தனமா பிஹேவ் பண்றான்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்களும் உங்க லவர் நிக்கி கிட்ட பேசுறீங்களான்னு சொல்லிட்டு லைனை கொடுக்குறாங்க. அதுல நிக்கி பயங்கரமா கத்துற சத்தம் கேட்ட உடனே இவர் போனை கட் பண்ணிடுறாருங்க. ஆக்சுவலி பியருக்கோ
இந்த விஷயமும் நம்ம தான் நிக்கி வினோதமா பிஹேவ் பண்றாருன்னு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. ஆனா இந்த காலுக்கு அப்புறம் அந்த டவுட் கன்ஃபார்மே ஆயிருச்சு. இதுக்கு ஒரு பியரோ வீட்டோட கதவை திறந்து பார்த்தா காலையில நிக்கி எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல டர்ட்டியா அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பியரோ என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு பூச்சியை சாப்பிட்டேன், அதனால அப்படி ஆயிடுச்சோ என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே அவங்களே நான் ஷவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நேரம் பாத்ரூம்குள்ள போறாங்க. அப்ப பீரோ பாத்ரூம்குள்ள இருக்கிற நிக்கி கிட்ட ஏன் நீ கேட்ட சமைச்ச, அது மாதிரி இனிமேல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப பீரோ குளிச்சுட்டு இருக்க நம்ம நிக்கி கிட்ட அயனும் அவனோட பாய்ஸ் நைட்டுக்கு என்ன கூப்பிட்டுருக்கான்னு சொல்றாங்க. உடனே நானும் உங்க கூட வரேன்னு நிக்கி சொல்றாங்க. அப்ப நம்ம பீரோ அது பாய்ஸ் நைட்டுனால நான் விட்டு போகட்டுமான்னு சொன்ன உடனே ஷவர் குளிக்கிறத நிறுத்திடுறாங்க. அப்ப நிக்கியோ சாரா அங்க வர்றதா என்கிட்ட சொன்னதா சொல்றாங்க. அப்ப பீரோ சாரா வரானா நீயும் வரலான்னு சொல்லும் போது நம்ம உள்ள இருக்கிற நிக்கியோ முதல்ல நீங்க எங்களை கூட்டு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே அழுகுறாங்க. உடனே பீரோ நம்ம நிக்கிய நேரா ஏனோட பார்ட்டி நைட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்ட்டியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி உட்டன் பாக்ஸ அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு எடுத்துட்டு அதுல என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணணுங்க. முதல்ல அதுல பாக்ஸ் எடுக்கிற ஒரு நபரோ அதுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எங்க வேணாலும் உட்காந்துருக்கலாம்னு போட்டுருதுங்க. உடனே அவரும் நிக்கி பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு. முதல்ல இதுக்கு நிக்கி ஒத்துக்கல. ஆனா நம்ம பீரோ இது கேம் தான் சொல்லிட்டு அவரே ஆப்போசிட்ல போய் உட்காந்துறாரு. இதனால அந்த நபரோ நிக்கி பக்கத்துல உட்கார்றாருங்க. இதுக்கப்புறம் நிக்கி அந்த உடன் பாக்ஸ் எடுக்கும் போது அதுல நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு போட்டிருக்கீங்க. உடனே நம்ம நிக்கியோ அவங்கள சிஸ்டராகவும் பீரை பிரதரா வச்சு ஒரு டெரரான ஸ்டோரி சொல்றாங்க. ஸ்டோரியை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எழுத போற புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க ஸ்டோரி தான் இதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பீர் உடன் பாக்ஸ் எடுக்கும் போது லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்கள கிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சாரா தான் உட்காந்துருக்காங்க. இது கேட்ட உடனே நிக்கியோட முகம் மாறுங்க. உடனே அவங்க அந்த பக்கம் போய் நம்ம சாரா உட்காந்துருக்க சேரை பின்பக்கமா நகர்த்திட்டு கரெக்டா சாரா உட்காந்துருக்க இடத்துல நம்ம நிக்கி உட்காந்துக்கிட்டு அந்த கிச நம்ம பியர் கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அப்ப நிக்கியோ பியர் கிட்ட இந்த உலகத்திலே நான் தான் உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல எனக்கும் பியருக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபீல் ஆகலன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா ஐயனோ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே நம்ம நிக்கியோ அது நான் ஜோக்குக்காக சொன்னேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பியரோட முகத்தை மறுபடியும் க்ளோஸ்ல பாக்குற நம்ம நிக்கியோ பயந்து போய் கீழே ஒழுகுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் பேட்டில் உடைச்சு அந்த கிளாஸாலேயே அவங்க நெத்திய 2 தடவை வேகமா குத்திடுறாங்க. இதனால ரத்தம் அப்படியே வடியுங்க. அப்ப ரத்தம் வடியும் போது சிரிச்சபடி ஐ எம் சாரின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிறவங்களா ஷாக் ஆகி உடனே பியரை நம்ம நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இதுக்கப்புறம் பியரோ நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அப்ப டாக்டர் வெளியே வரும்போது நம்ம நிக்கியோ தனக்கு அடிபட்டுறதுக்கு கூட ஞாபகம் இல்லாம பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே டாக்டரோ இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பியரோ நிக்கி கிட்ட நீ அழகா இருக்க, நார்மலா இருக்க, ஏன் அங்க ஸ்டேஜா பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாரு. நீ நார்மலா நிக்கியா பிஹேவ் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே நிக்கியோ என்னால நார்மல் நிக்கியா இருக்க முடியாதுன்னு பயங்கரமா கத்துறாங்க. இதை கேட்க உடனே நம்ம பியரோ இது உண்மை கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப நிக்கியோ நான் ஒரு லவ் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம பியரும் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே நிக்கியோ ரிவர்ஸ்ல போய் ஓடி போய் நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பியரோ பயப்படுறாங்க. அப்ப நிக்கியோ நாங்க ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம பியரை நோக்கி ஓடி வர்ற மாதிரி ஆக்ஷனை காட்டின உடனே நம்ம பியர் பயந்து போயிடுறாரு. அப்ப பியரோ இன்னைக்கு ஒரு நாள் நீ மட்டும் தனியா பெட்ல பாடு, நான் வெளியே போயிட்டு காலையில வரேன்னு சொல்றாங்க. முதல்ல ஓகே சொன்ன நிக்கியோ உள்ள போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அப்ப பியரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நிக்கியோ நான் தனியா கட்டில படுத்தனா நீ ஹார்ட்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆகி கடைசியில நமக்குள்ள எதுவுமே இல்லாம போயிடும். அப்படி நடக்க வேணா என் கூட வந்து படுத்து சொல்றாங்க. உடனே நம்ம பியரோ நிக்கி கூட போய் பெட்ல படுத்துறாங்க. ஆனா இந்த சமயத்துலதான் சாராவோ பியருக்கு மெசேஜ் பண்ணி உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் பார்க்குக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா பியரோ வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா சாராவோ நீ வரலன்னா நான் அவரோட வீட்டுக்கு வந்துருவேன்னு மெசேஜ் பண்றாங்க. இதனால நம்ம பியரோ நைட்ஸா நம்ம நிக்கி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பெட்ல இருந்து எந்திக்கிறாரு. ஆனா அப்ப நிக்கியோ என்ன கொன்னுடுன்னு சொல்றாங்க. ஏன்னு நம்ம பியர் கேட்கும் போது அதுக்கு நிக்கியோ என் கூட இருந்த கேரக்டர் இப்பதான் தூங்கிட்டு இருக்கு, இப்பதான் நான் நிக்கியாவே இருக்கேன், இது வரைக்கும் உன் கூட நான் இருந்ததே கிடையாது, அதனால என்ன கொன்னுடுன்னு கெஞ்சி கேட்கிறாங்க. ஆனா நம்ம பியரோ எதுவுமே பண்ணாம அங்க இருந்து நேரா பார்க்குக்கு கிளம்பிடுறாங்க. பார்க்க பியரோ சாராவை அவங்க காருக்குள்ள மீட் பண்றாங்க. அப்ப சாராவோ பியர் கிட்ட நேத்து அவ பிஹேவ் பண்ணதை பார்த்தா அவளுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன், அவ ஒன்னதான் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா பியரோ அப்படி
எல்லாம் எதுவும் கிடையாதுன்றாங்க. அப்ப சாராவோ நான் டேட்டூ ஷாப் ஓபன் பண்றதுக்கு அப்ரூவல் லெட்டர் வந்துருச்சு, அதனால நம்ம 2 பேருமே சேர்ந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அயனும் ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். அதாவது அயனும் நிக்கியும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லாம நார்மல் ரிலேஷன்ஷிப்ல 2 வருஷம் எடுத்திருக்காங்க. இப்ப நிக்கி உங்க கூட பழகுறது கூட அயன் அவளை நோக்கி வர்றதுக்காகத்தான். ஆனா அயன் சொன்னது ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம், ஆனா நிக்கி உனக்கு ஏத்தவ கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப சாராவோ கேம்ல நான் லெஃப்ட் சைட்ல இருந்ததுக்கு சந்தோஷப்பட்டேன், ஏன்னா இந்நேரம் ஏற்கனவே நீ என்ன கிஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் ஒரு பலகையை எடுத்துட்டு வர நம்ம நிக்கியோ சைட் மிரரை உடைச்சு அதே பலகைய ஸ்டேரிங் முன்னாடி வச்சு சாராவோட முகத்தை தொடர்ந்து அந்த பலகையில போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட முகம் செதைச்சு போய் இறந்து போயிடுறாங்க. அப்ப நிக்கியோ பேர்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் நீதான், அதனால ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணோம், இந்த பாடியை எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. உடனே 2 பேருமே சேர்ந்து நம்ம சாராவோட பாடியை ஒரு பெரிய பையில போட்டு நேரா சாராவோட வீட்டுல கொண்டு போய் இறக்கிடுறாங்க. அங்க நம்ம நிக்கியோ இனிமேல நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம பேரை அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா பேரோ நேரா அந்த விஷ் வாங்கினார்ல அந்த ஷாப்புக்கு போறாரு. அந்த கடைக்காரர்கிட்ட இந்த விஷ ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோ நீங்க சாகர வரைக்கும் இந்த விஷ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், நீங்க இறந்து போனதான் இந்த விஷயம் ஸ்டாப் ஆகும்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் நிறுத்துறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, உங்க ஃப்ரெண்டோ இல்ல லவரோ இதே விஷ் வீலாவை யூஸ் பண்ணி ஏற்கனவே உள்ள விஷயம் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வேறோ மறுபடியும் ஒரு விஷ் வீலாவை வாங்கிட்டு அவர் காருக்குள்ள போயிட்டு நிக்கியோ என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறான்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு உடனே அந்த உட்டை பிரேக் பண்ண பாக்குறாரு. அவரால் முடியலங்க. அப்பதான் அவருக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் தான் பண்ண முடியும்ன்ற விஷயமே தெரிய வருது. இதுக்கப்புறம் வேறோ அயனோட வீட்டுக்கு போறாங்க. அயனோ வீட்டுக்கு வர சொல்லி தொடர்ந்து நிக்கி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாரு. அவ சொன்னதுக்காக கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வந்துடாத, அது மட்டும் இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் விஷ் பில்லோன்னு ஒரு ப்ராடக்டை வாங்கினேன், இந்த வேர்ல்ட்லயே நிக்கி தான் என்ன ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அந்த உட்டை ப்ரோக் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நிக்கி இந்த மாதிரி பிஹேவ் பண்றதா சொல்றாரு. ஆனா இதை அயன் நம்ப மாட்டேங்கிறாருங்க. நீ நம்பாட்டியும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி விஷ் பண்ணி இந்த உட்டை பிரேக் பண்ணுன்னு சொல்றாருங்க. ஆனா அயனும் எனக்கு $1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு அந்த உட்டை ப்ரோக் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே அவங்க வீட்டுக்குள்ள பணமழை பொழியுதுங்க. இதுக்கப்புறம் பேரோ அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க பாத்தீங்கன்னா இறந்து போன சாராவை நிக்கியோ ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பேரோ நிக்கி கிட்ட நான் சொல்ற மாதிரி செய்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நிக்கியோ நோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. மறுபடியும் கீழே இருக்கிற பலகையை எடுத்து நெத்தியில திரும்பவும் அடிச்சுக்கிறாங்க. திரும்பவும் நிக்கி பயங்கரமா கத்தி புலம்பிட்டு இருக்க சமயத்துலதான் கதவை திறந்துகிட்டு அயனோ வீட்டுக்குள்ள வராரு. அப்ப நம்ம நிக்கியோ கையில வச்சிருக்க சாரா துப்பாக்கிய வச்சு அயனை சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் நிக்கியோ பயங்கரமா கத்திக்கிட்டு கெட்ட வார்த்தையிலே நம்ம பியரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பியரோ ஐ லவ் யூன்னு பயங்கரமா கத்துறாங்க. உடனே சாஃப்ட் ஆகுற நிக்கியோ பேர் கூட சேர்ந்து கட்டில படுத்துக்கிட்டு நான் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கே தெரியல, என்னை மன்னிச்சுட்டு நான் உன்னை லவ் பண்றேன், கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பியரும் நானும் உன்னை லவ் பண்றேன், முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷனா பாய்ப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. ஆனா பாத்ரூமுக்கு வெளியே இருக்கிற நிக்கியோ அந்த கதவை போட்டு பயங்கரமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம பீரோ மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே அவங்க ஆஃப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள இருக்கிற நம்ம பீரோ கையில வச்சிருக்க சாரா துப்பாக்கிய கரெக்டா வாய்க்குள்ளேயே வச்சு சுட்டுக்கிட்டு செத்துடலான்னு நினைக்கிறாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அவரால் செய்ய முடியலங்க. இதுக்கப்புறம் அவங்க பூனை பெயின் கில்லர்ஸை ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதால இறந்து போயிருக்கோம். அதனால அவரும் அந்த பெயின் கில்லருக்கு மாத்திரை டப்பாவை எடுக்கிறாரு, மொத்தத்தையும் வாய்க்குள்ள கொட்டுறாரு. அந்த சமயத்துல அவருக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குங்க, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி மொத்தத்தையும் முழுங்கிடுறாரு. இதுக்கப்புறம் வெளியே வர நம்ம பீரோ சந்தோஷமா சிரிச்சபடியே நம்ம நிக்கிய பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா போய் அவங்கள கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. பீர் இறந்து போனதை பார்த்த உடனே நம்ம நிக்கியோ கீழே இருக்கிற சாராவோட துப்பாக்கி எடுத்து நேரா வாயில வச்சு சுட போறாங்க. ஆனா நம்ம பியர் இறந்து போனதுனால அந்த விஷம் மறைஞ்சு போனதுனால மறுபடியும் நிக்கி நார்மலுக்கு வந்துடுறாங்க. அப்ப சுத்தி பார்த்தோன்னே நான் என்ன செஞ்சேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இது மூலம் அந்த விஷயம் மூலமா தான் நம்ம நிக்கி ஸ்டேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நடுவில் நிக்கியோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பியரை கிஸ் பண்ணும் போது அடுத்த செகண்ட் நம்ம பியரோட முகத்தை பார்த்துட்டு ஏன் இவனை கிஸ் பண்ணு சொல்லிட்டு பயந்தபடி கீழே விழுந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சமயத்துல அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்திருக்கு. இது மாதிரி நடுவில் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்திருக்கு. ஆனா மோஸ்ட்லி அந்த விஷனால தான் இவங்க ரொம்ப ஸ்டேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.